தமிழகத்தோட அரசியல் கட்சிகளோட பல உண்மை முகங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. 100% அவர் எல்லார் முகத்தையும் இன்னைக்கு தோல் உரிச்சு காமிச்சிட்டார். எல்லாரையும் கொண்டு வந்து நடுத்தரில் நிக்க வச்சுட்டார். எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ஏடிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். தரவா திருமாவளவன் விசிகாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. யுஎம்எல் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. விசிகா இவங்களை லெஃப்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. டிஎம்கேவையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இஸ் எக்ஸ்போஸ்ட் எவ்ரிபடி. எல்லாரோட முகங்களும் இன்னைக்கு வந்து முகமூடி கிழிஞ்சு தொங்குது. அதிகாரம் தான், பவர் இல்லைன்னா யாராலையும் இருக்க முடியாதுன்றதும், பவருக்காக எந்த காம்ப்ரமைஸுக்கும் போவாங்க. மை காயிலங்க அதுக்குள்ள இவ்வளோ விமர்சனமா? போதிய அவகாசம் கொடுத்துருச்சுன்னு எந்த அடிப்படையில் கனிமொழி பேசுறாங்க? எல்லா காலத்திலையும் நடக்கிறது தான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்குது. செட்டில் ஆகவே நீ விடலை. ரெண்டாவது, இது வந்து மற்ற அரசுகள் மாதிரி கிடையாது. மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு, அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தால், கருணாநிதி மெஜாரிட்டி இல்லாத அரசை வச்சு ஆண்டார்னா அவருக்கு அனுபவம் இருந்தது. இவர் அரசியலுக்கு புதியவர். நான் தான் சொல்கிறேன், ஹனிமூன் பீரியட், கிரேஸ் பீரியட் 6 months வேண்டாங்க, 3 monthsங்க. 3 months நாங்கள் கொடுக்க மாட்டோம், 3 weeks கூட கொடுக்க மாட்டோம். சொன்ன மாதிரி இன்னும் 3 weeks முடியல. அரசு பதவியேற்று 3 வாரங்கள் இன்னமும் முடியல. 10ஆம் தேதி தான் பதவி ஏற்றாரு. இன்னும் 3 வாரம் கூட முடியல. 18 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளவு விமர்சனமும் இவ்வளவு தூரம் ஒரு வெறுப்பு. ஒன்றே ஒன்று தாங்க, பதவியை இழந்ததை திமுகவால் ஜீரணிக்கவே முடியல.